எல்லா மனுஷங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் நிறைவேறாது. அந்த மாதிரி ஒரு ஆசையை நிறைவேற்றுற சான்ஸ் கிடைக்கும்போது அதை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ணுவாங்க. நானும் யூஸ் பண்ணேன், ஆனால் இப்போ தான் புரியுது ஆசைப்படலாம், ஆனால் அடுத்தவன் பொருள் மேல் ஆசைப்படக்கூடாதுன்னு. நான் தான் வினோஜ் ரவிச்சந்திரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழொலி FM. சற்று முன்னர் வெள்ளவத்தை பிரதேசத்தில் அசம்பாவித சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பிரபல தனியார் வகுப்பு நிலையம் ஒன்றின் அருகில் மாணவர் ஒருவரின் கையடக்க தொலைபேசியை இனம் தெரியாத நபர்கள் திருட முற்பட்ட சமயத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்தில் இம்மாணவன் கொலை செய்யப்பட்டுள்ளான். இது மாதிரியான கையடக்க தொலைபேசி திருட்டு சம்பவங்கள் இப்பிரதேசத்தில் 11 முறை பதிவாகியிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புது போன் வந்துட்டு போல. யார் தந்தா? அவர் யார் ஐயா? அவர் நீங்கள் இருங்க. சரியா? ஹலோ. ஓகே ஓகே. ஹலோ. ஓகே. ஹலோ. சொல்லுங்க. அதான் ஓகே சொல்லிட்டேன். திரும்படா. மாமா யூஸ் பண்ண ஃபோன் வெளிநாட்டுலேருந்து அனுப்பியிருக்காரு. பட்டைக்கு தான் இருக்கு. பட்டைக்கு தானே இருக்கு. நீங்க ஐபோன் தான் யூஸ் பண்றீங்க. உங்களுக்கு ஐபோன் மந்தே திரும்ப போறடா மூளை இல்லாதவனே. திரும்பிடா பொத்திட்டு பாரியா. சரி சரி, அவ ஏதோ சொல்ல வார்த்தை. டேய் சொல்ல. அடே எனக்கும் ஐபோன் ஆசை தான்டா. அங்கால திரும்பி சொல்லு. இந்த இவன்ட்ட சொல்லு. அடே பாவண்டா அவன். சரி சரி, இடியா வர குழப்பில்ல. டே மார்க் மண்டையா, ஆசைகளை நிறைவேற்ற ஒரு சான்ஸ் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணணும். கிடைக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்கும். அம்மா சரி, ரைட். என்னையா? என்னது என்னது? கணக்கு 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 கணக்கு. டே அடே என்னடா எப்போ பார்த்தாலும் படிச்சு கொண்டே இருக்க. கிளாஸுக்கு வந்தோமா, சூப்பர் ஃபிகர்கள்லாம் பார்த்தோமா, அதில் 2 மொக்க ஃபிகரை குழப்பினோமா, அதுக்கப்புறம் பொடிய மாரோட ஜோக்கி போட்டோமான்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் டைம் கிடைச்சா படிக்கணும். இப்போ பாரு படிச்சு கொண்டே இருக்க. மச்சான், எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புறாங்க. நம்ம படிக்கணும், படித்ததாச்சும் ஆகணும். என்ன என்ன ஆகணும்? ஒரு நாள் பேசலே அவனை தானே பேசுங்க. பேசாதானே வந்திருக்கீங்க. ஜோய் போட வாங்க. இரு இரு, நீ சொல்லு. படிச்சு பெரிய ஆள் ஆகணும், அதை விட்டு இப்படி தான் பண்ணக்கூடாது. படிங்கடா. இப்போ நாங்கள் என்ன சிரிக்கணுமா? உங்கள் ஜோக்கான திரும்ப 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 பெரிய இவர். ஐயோ என்ன மனுஷன் டைவன் விட மாட்டீங்களா? மார்க் பண்ணுங்கடா. உனக்கு தெரியுதாடா, புஷ்னு முடிஞ்சோன்னு ஓடிடுவான். வீட்டு போகலையா நீ? போ. படத்துக்கு வரியா மச்சான்? என்ன படம்? டாம் கிரூஸ் படம். இங்கிலீஷ். சரி, நாங்கள் இப்போ விளங்கி பார்க்குற மாதிரி தானே. வீட்டு கேஸ்டா. சரி சேஃபா போ. வீட்ட கேஸ்டா. சைஸ்கள் வருண்டா. அடங்கொய்யா, வீட்ட கேஸ்டா. அவன் அப்படிதான். இவர் சைஸ் பார்த்து இனி நீங்கள் விளங்கி நினைக்கிற மாதிரி மோடை தான். சைஸ் பார்த்து உங்களுக்கு இங்கிலீஷ் விளங்கி இருந்தானே உங்களுக்கு. நான் பேசி கொண்டிருக்கேன். நீ சைஸ் பார்த்து என்ன செய்ய போறீங்க? நீ சொராட்டியும் பார்க்கலாம் தானே. வீட்ட கேஸ். நீங்க போ. இவர் சைஸா? சரி சரி, இவர் இங்கிலீஷ் சைஸ் பார்க்கறது. நீங்கள் கிளவி பார்க்குறது தானே.
வை வை எடுக்கு. ஏன்டா இங்கே நின்று கொண்டிருக்க? ஃபோனை தூக்கிட்டாங்கடா. விளையாடாதுல உண்மைக்குண்டா. இப்போ தான்டா கிளாஸ் முடிஞ்சு வந்தோம். ஓட 2 பேர் பைக்கில் வந்து அப்படி ஃபோனை தூக்கிட்டு போயிட்டாங்க. யான்னு தெரியுமா? மூஞ்சியை பார்த்தியா? பைக் நம்பர் ஏதாச்சும் நோட் பண்ணியா? இல்லைடா, ஒரே இருட்டு அரைஞ்சி ஒன்றும் விளங்கல. வா போலீஸுக்கு போவோம். போலீஸுக்கெல்லாம் போயிடலாடா. ஏன்டா? அது என் ஃபோனு இல்லைடா. அப்போ ஒரு நாள் எங்களோட அப்பா நைனோ டேக்ஸியில் பிக்கப் பொண்ணுக்கு போயிருக்காரு. அந்த நேரம் புக் பண்ணினவன் ஃபோனை பேசிக்கொண்டு அவசரத்தில் காரில் ஏறியிருக்கான். அவன் கையில் இருந்தது ஐஃபோன் 5S. அவன் குயிக்காக போக சொல்லியிருக்கான். எங்கள் அப்பன் போன ஸ்பீட்டில் ஐஃபோன் சீட்டுக்குள்ளே போயிட்டு பிறகு அவனும் அவசரத்தில் இறங்கி ஓடி போயிட்டான். எங்கள் அப்பா வீட்டை வந்த பிறகு காலிலிருந்து சத்தம் கேட்டிருக்கு. பார்த்தா அவனோட ஃபோன். அப்பா ஆன்சர் பண்ணி பேசியிருக்காரு. அவன், நான் ஜெஃப்னா போயிட்டேன், இன்னும் 3 நாளில் வந்து ஃபோன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். எங்களோட அப்பா அதை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே வச்சார். அப்போ தான் அது என் கண்ணுக்கு பட்டுச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஒரு 3 நாள் சார் யூஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலான்னு நினச்சேன். நான் அப்படி நினச்சேன், ஆனால் இப்படி ஆகிட்டு. ஏன்னா உனக்கு இப்போ தேவையில்லா வேலை? நான் அப்போவே நினச்சேன். இப்போ என்ன பண்ண போகிற? தெரிலடா. பேசாம அப்பாட்ட சொல்லி அந்த அண்ணனோட ஃபோன் டீட்டெயில்ஸ் எடுத்து போலீஸ் என்ட்ரி போடுமா? போடா பைத்தியக்காரனே, நானே எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் தான் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணேன். அவர் அப்போவே சொன்னார் ஃபோனை தொட்டு கூட பார்க்கணும் சொல்லி. நான் தான் கேட்கல. இப்போ என்னடா செய்கிறது? ஃபோன் சிம் வச்சு ட்ரெக் பண்ண இல்லாத? அவன் எப்படி சும்மா கழட்டி போட்டிருப்பான். எதுவும் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பாரு. கால் பண்ணு. வணக்கம், நான் யாவாய் சூர்யா பேசுகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி சேவை தேவைப்படுது? என் ஃபோன் காணாமல் போய்ட்டு ஒரு சிம்மை ட்ராக் பண்ண இயலுமா? உங்களோட ஃபோன் நம்பர்? 0770120. இந்த சிம் யாரோட பேரில் இருக்குது? எந்த பேரில் தான். உங்களோட என்ஐசி நம்பர் கொஞ்சம் சொல்லுங்களே. 93 42 22 1V. உங்களோட பேர் வினோஜா? ஓ. கொஞ்சம் அழைப்பில் காத்திருங்கள். சார், இந்த சிம் எங்களுக்கு ட்ராக் பண்ணிடலாது. இது போலீஸ் கேஸ். இதுக்கு போலீஸ் என்ட்ரி போட்டிருக்கீங்களா? இல்லை சார், இது கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலான மேட்டர். அப்போ நீங்கள் போலீஸ் என்ட்ரி ஒன்று போட்டு அந்த காப்பி எங்களுக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் நாங்கள் மேலடி ஆக்ஷன் ஒன்று எடுப்போம் சார். போலீஸ் கேஸ் ஒன்றும் போடல. அதான் சார், இது போலீஸ் என்ட்ரி இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை சார். சாரி. சரியா? உங்களுக்கு வேறு ஏதாவது சேவை தேவைப்படுதா? இல்லை, ஒரு தேவையில்லை. இப்போ என்ன செய்யுது? ஃபோனை கொண்டு போய் என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணுவாங்களா? நான் தான் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டிருக்கானே. அடப்பாவி, அடுத்தவன் ஃபோனுக்கு இவன் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டிருக்கோம். ஃபோனை விற்பாங்களாக்கும். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்கிறாங்கண்டா கட்டாயம் காசுக்காக தான் இருக்கும். யார்டா அவன் நேற்று வந்து கேட்டான் ஃபோன் வேணுமான்னு ஒரே வேலைக்கு? நிஞ்சாக்கு தெரியுமாக்கும். கால் பண்ணு. ஆன்சர் பண்ணுறா இல்லைடா? அடே, அவன் பேர் கூட ஏதோ ஏல தாண்டா ஸ்டார்ட் ஆகும். அஸ்லாம்னு நினைக்கிறேன். அந்த அவன் தான். அவன் இப்போ எங்கே தேடுறது? அவன் வத்தையில் சுற்றி கண்டுப்பான்டா. அவனாச்சும் என்ன பண்ண போகிற? இல்லைடா, இந்த மாதிரி குறைய விலைக்கு விற்கிறேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சீனாக தான் இருக்கும். சரி, வா தெரிய பார்ப்போம். இங்கேயா இருக்கான்? தெரியாது, இங்கே எங்கேயாச்சும் தான் இருப்பான். ஷுவர் அவனுக்கு? ஓட இங்கே எங்கேயாச்சும் தான் இருப்பான். அவனும் தெரியும், அங்கே இருக்கான் பாரு. ஷுவர் அவனுக்கு? அவன் தான் நினைக்கல. போய் பார்ப்போம். இதை செஞ்சுட்டான்னா? அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன்டா, பிடிச்சி கொண்டு தான் இருக்கான். அது குடிகாரன்டா, பார்க்க பயமாக இருக்கு. எதுக்கு போய் பேசி பார்ப்பேன்டா? பேசாமல் எப்படி போக சொல்கிற? யார் பேசுறது, நீயா நானா? நீ பேசிட. ஏன்னா உண்ட ஃபோன் தானே. இதுக்கு சப்போர்ட்டுக்கு நீ இல்லை. நானும் நிற்கிறேன். எதுவும் பிரச்சனைடா பார்ப்போம், 2 பேரும் பேசுவோம். வா. ஏய், யாருடா? அடே, அண்ணி வெள்ளத்தில் ஃபோன் ஒன்று காட்டி வித்தாய். எங்கால உனக்கு அது? யார்டா நீங்கள் ஏன்டா வதை கொடுக்குறீங்க? இல்லைடா, நீ வெள்ளத்தில் ஒரு ஃபோன் ஒன்று ஒழுங்கா காட்டி ஒரு போத்தில் ஒன்று அடிக்கவும் விட மாட்டீங்கடா. வந்து நச்சால் போட்டுட்டே இருக்கிறீங்கடா. ஐயோ, இல்லைங்களே, என்னத்த சொல்ல? நீ ஃபோன் ஒன்று காட்டி நான் இதான் எங்கால அந்த ஃபோன்?
நான் ஒன்றும் காட்டே இல்லையே உனக்கு இப்போ காட்டணும். ஃபோனை தானே கேட்டேன். அல்ட்டாம சொல்லு. என்னடி இவன் பெரிய சண்டியா இவன் பாரு. என்னடா சண்டி பாட்டு போட்டுக்கின்னு கையில் பசுந்தா ஒரு இது அதை கழட்டி வந்துட்டு போ. சொல்லுங்க எங்கே அந்த ஃபோன் தெரியாண்டு தானே இப்போ சின்ன ஏன் மத கொடுக்குறீங்க? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. நீங்கள் தான் நீங்கள் கொண்டாந்து காட்டினீங்க. ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு தான் இந்த சீன் ஒன்று நான் ஃபோன் தொலைஞ்சேண்ணா. எங்கே எடுத்துக்கணும் சார்? நான் போய் எடுக்கணும். என்னடா இல்லை அது சொல்லுங்கள். அதுதான் சொன்னேன் எனக்கு தெரியாது. போங்க சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்களே. ஏய் பத கொடுக்குறானு. அது என்ன ஃபோன்டா? எத்தனை ஃபோன்டா? ஐஃபோன். குறை வேலைக்கு வேணுமான்னு கேட்டீங்க. எந்த கடையில் எடுத்தீங்கன்னு சொன்னேன். அங்கே இல்லத்தில் ஒரு கடையில் தான் எடுத்தேன். அந்த எதுக்கிட்ட இது பாதி ஏற்றிட்டு சொல்கிறேன். நீ கேட்டோன்னே சொல்லணுமா? நீ இல்லத்தில் டபுள் சில்ல மாவட்டத்தில் அது அந்த டபுள் சில்ல மாவட்டத்தில் பசுந்தா போல் எல்லாம் போட்டு தொங்க போட்டு அந்த கடையில் பேர் இல்லைடா நடந்துச்சு. ஐயோ அந்த அந்த முன்னுக்கு ஒரு ஜவுளி கடை ஒன்று இருக்குது தானே எங்கே இது அது இந்த லேன் தொடங்கக்குள்ளே தெரியும் தானே. அதுக்கு முன்னுக்கே ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குது தானே. அந்த கடையில் தான் எடுத்தேன். அங்கே போய் கேளு என்னத்தை கேட்டாலும் தருவேன். அடே என்ன அடே அது அது அடிச்சுட்டு போயிட்டானுவல். சரி பரவாயில்ல, இதை குடிச்சிட்டு நாளைக்கு போய் பார்ப்போம். இதுக்கு தானே யார் போனாலும் வாரியா? இல்லை நீ உள்ளே போட, நான் வெளியே நிற்கிறேன். நீ உள்ளே போய் கட்டுப்பாரு. அண்ணா செகண்ட் ஹேண்ட் ஐஃபோன்ஸ் இருக்கா? செகண்ட் ஹேண்ட் ஃபோன் இல்லையே. கொஞ்சம் பாருங்களே. செகண்ட் ஹேண்ட் ஃபோன் செய்கிறதில்ல தம்பி. புதுசாக வந்த ஐஃபோன் எதுவும் இருங்க பார்ப்போம். இந்தா பாருங்க. இது இல்லை, வேறு ஃபோன் ஒன்றும் இல்லையா அண்ணா? வேறு ஃபோன் இல்லை தம்பி. என்ன இது வேணுமான்னு பாருங்க. இல்லை, ஃபோன் ஒன்று காணாமல் போய்ட்டு அதான் நீங்கள் கொண்டாந்து விற்றுருப்பாங்களான்னு பார்த்தேன். இதை வந்து இங்கே தேடுறீங்க? கடை மூடுற நேரத்தில் தம்பி. இல்லை 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 இல்லையா? ஆ சரி, தேங்க்ஸ். ஏண்டா அப்படி சொன்னேன்? அவங்க உள்ளுக்குள்ளே வச்சுக்கொண்டு இல்லைன்னு சொன்னாங்கடா. இல்லைடா, அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுனாங்க. அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. ஹலோ, இந்த வந்து கொண்டு இருக்கேன் பக்கத்தில் தான். இந்த வந்துட்டேன். யார் அம்மாவா? போடா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கொள்றேன். எப்படி ஒன்று தனி வட்டியில் போடுது? இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கா? பரவாயில்ல நினைக்கிறேன். பிரச்சனை இல்லைடா, நீ இப்போ நான் பார்த்துக்கொள்கிறேன். பிரச்சனை இல்லைடா, நீ சொல்லு. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? நான் என்ன பண்ண மற்றவங்களுக்கு? சும்மா ஒரு ஃபோனை கொண்டாந்து உங்களுக்கு காட்டினேன், அவ்வளோ தானே. ஏன்டா இந்த ஃபோனை போய் தூக்குனாங்க? சரி சரி, ஒர்க் பண்ணாதடா. எல்லாம் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். கிடைக்கும், ஒர்க் பண்ணாத. இந்த வந்துட்டேன்மா, பக்கத்தில் தான் இருக்கேன். இந்த வந்துட்டேன். கத்தாதீங்க. நீ போட வீட்டுக்கு, கேஸ் தானே. நீ போ. எப்படிடா உன்னை தனியாக வட்டிட்டு போடுது? மேனேஜ் பண்ணுறேன், நீ போ. நீ வீட்டை போவேண்டா. நைட்டில் எப்படிடா உன்னை தனியாக வட்டிட்டு போடுது? நீ போ. தேங்க்ஸ்டா. வீட்டை போ, நிற்காத. சரிடா, பாய்டா.
ட்ரௌசர் எடுக்கலாமா? அந்த 3 நம்பர் பிசி எடு. டேய் பொஸ்ஸாங்கடா 2 நாள் ட்ரை பண்ணியிருக்கேன், ஃபோனுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான். போஸ் ஸ்டெஃப்னா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வந்தவன இருக்க சொல்லு, முக்கியமான விஷயம் இருக்கு. டேய் காசு கொடுத்துட்டு போடா. பார்த்தோம்டா தொலைச்சிட்டு வரலாம். உனக்கு சொன்னேன் தானடா. அடே போனேங்க. என்ன 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 யாரு இது வந்து என்ன 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 பண்ணுங்கடா மெதுவாட்ட பண்ண கம்பி ஒன்றுச்சுன்னா மண்டே போட்டோம்னா அவ்வளோதான். அடி அடி இல்லை இல்லை அங்கே பார் 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 பார். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரையும் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. நான் உயிரெல்லாம் கொடுக்கல. சின்னதாக ஒரு பிளான், சர்ப்ரைஸ் பிளான். அவன் நினச்சிட்ருக்கான் அவனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் முடியும். இல்லை, எங்களுக்கு அதுக்கு மேலேயும் முடியும். நான் தான் டொனால்ட் சுரேஷ்.
வினோஜும் வரல, படமும் மொக்கையாக தான்டா இருக்கும். சரி நீங்கள் வாங்கினேன். நான் வரலடா. டேய் நாளைக்கு தானே வினோஜோட பர்த்டே. அதுக்கு இப்போ என்ன? அதுக்கு இப்போ என்னவா சர்ப்ரைஸ் ஒன்று கொடுப்போம். மச்சான் பேசாமல் 12 மணிக்கு போயிட்டு அம்மாங்க சொல்லி, யாடம்மாக்கு? அவங்கட அம்மாவுக்கு தான்டா போயிட்டு சொல்லி கேக் ஒன்று வெட்டி, அப்படி இருந்தால் பட்டைக்கு எதுக்கு தானே சர்ப்ரைஸா? இந்த அவங்களோட மொக்க பிளான் விட்டு உருப்படி ஒன்று சொல்லுங்க. அடே இதான்டா இப்போ ட்ரெண்டு, விளங்குதா? இதான் இப்போ ட்ரெண்டு. போங்கவா. அப்பா இந்த நீ சொல்லு பார்ப்போம் ஏதும்னா. சரி யோசிப்போம். சொன்னிருக்கு தானே ஐஃபோனா? அடி நீ இழுத்த மாத்திரைக்கு நொறுங்கி போயிடுச்சு பாத்தியா? அடே அவன்கிட்ட ஐஃபோனை தூக்கும். யார்டு? அந்த அதில் போகிறான் ஒயிட் கலர் டிஷர்ட். யார்டா அவன்டையா? டே அவன்டே தூக்கி என்னடா பண்ண போகுது? இரே தூக்கலாம். என்னென்ன போலீஸில் போடுறது பிளான் போடுறீங்க? இனி நீங்கள் மாஸ் தானே வா தூக்கலாமா? பட்டை இன்னும் சிம்பிள் கேம்னு போய் என்கிட்ட சொல்லிக்கிறேன். தூக்கிடலாம். குயிக்காக போங்களேன்டா. டே சொல்லண்டா எனக்கு அந்த போ சீன். போ தூக்குறது சொல்கிறேன். ஷுவரா? ஓ சுவர் விழுத்துறா. எந்த ஃபோன் மாதிரி எந்த ஃபோன் மாதிரி விழுத்துறாத. தூக்கிடலாம். தூக்கிட்டு கால் பண்ணு. அடே சொல்லேன்ன. வா வா. அடே சனி வந்துடுச்சு. யார்டா அது? ஜான் சனி. அவனா? என்னடா ஃபோனை தூக்க சொல்லிட்ட? ஓ இப்போ என்ன செய்யறதா பிளான் உங்களுக்கு? என்னதுக்கு இந்த பிளானை போட்டோம்? ஃபோனை தூக்குறது, 12 மணிக்கு அவனை கூப்பிட்டு கேட்க விட்டுறது, சரிதானே? எனக்கு அப்படி தான் தெரியும், உனக்கு தானே தெரியும். நீங்கள் இருந்தீங்க தானே. இப்போ அவன் குழம்பிடுவான். அப்படியும் தூக்கினதுக்கு கொஞ்சம் சுத்த விடுவோம். அதுக்கப்புறம் அவனை எங்கள்கிட்ட ஸ்பொட்டுக்கு வர விட்டுட்டு 12:45 பொடிய மாதிரிலாம் வந்து சரியாக 12 மணிக்கு கேட்க விட்டு அவன் நாங்கள் வர வைப்போம். அது சரி, யார் பொடியம்மா? கோபிட்ட சொல்லி கேட்க வாங்கிட்டு வர சொல்லு. சனந்திட்ட சொல்லி பாட்டி பாப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு. எங்களுக்கு பட்டை கத்தி ஒன்று வெறுட்டுற மாதிரி இருக்கணும், பார்க்க ஏதோ குத்துற மாதிரி இருக்கணும், ரிபன்லாம் கட்டி பட்டை கொண்டு வர சொல்லு. மற்றவங்கெல்லாம் சரியாக எல்லோரையும் 11:30 வர சொல்லு. லேட்டாக வந்துடுவாங்க. 11:45 சரியாக கோல் அடிக்கிறோம். அவன் நாங்கள் வரைச்சி கேட்க விட்டுறோம். இப்போ உங்களோட ட்ரெண்ட் இது. இப்போ எங்கிட்ட ட்ரெண்ட் தான். இனி உங்களோட பழைய பரண ட்ரெண்டா? கொஞ்சம் இது எப்படியும் சும்மா போலீஸ் கேஸ் ஒன்று போட்டான்னா போட மாட்டான். அவன் எப்படியும் பயந்துருவான். போலீஸுக்கு யாருமே தைரியமாக போக மாட்டான். அவங்க அம்மா அப்பா சீனை கேட்டா அம்மா அப்பா எல்லாம் சேஃபாக தப்பிச்சு கொள்ளலாம். அவனோட அம்மா அப்பா கால் பண்ணி சொல்லலாம், இதான் சீனங்கள் விடுங்கன்னா விட்டுருவாங்க. சரி ஏதோ பிளான் பண்ணுறேன், எனக்கு நான் விளங்குறது. நாங்கள் நினைக்கிறது நடக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் கடவுள் இல்லை. எதுக்கும் சேஃபாக ரெடியாரு என்ன நடந்தாலும், சரியா? எப்படி 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 எடுத்து பார்த்தியா? இந்த நாங்களும் பண்ணோம். அப்போ என்ன எடுக்க சொன்னீங்க? சரி சரி கூல். அடே அவன் எதுக்கும் கோல் எடுப்பான் காண மாதிரி. அடே ஏர்ப்ளைன் மூட்டில் போட்டு போய் அதுதான் எங்களுக்கு சேஃப்டி. டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்டா. யாரு? ஜோகான் மோடே. அப்படியே விடு. வைப்ரேஷன் ஆஃப். ஹலோ என்னது? அடி நீ சொன்ன மாதிரி ஃபோன் கடைக்கு போனேன், ஃபோன் கவர் வாங்க. அடி அவன் பார்த்துட்டான்டா, மாட்டிக்கிட்டமோ தெரியல. அது இல்லைடா, அவன் சும்மா அந்த சைடால் வந்திருப்பான். சீன் ஒன்று தெரிஞ்சிருக்காது, விட்டு போடு. ஆனால் எனக்கே தெரியாமல் என் பிளானில் 2 பேர் ட்விஸ்ட் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் மண்டே நடுவில் பூந்து நல்லா செஞ்சான். ஆனால் ஒரு மாதிரி டைமிங்கில் போயிட்டான். பிறகு கால் பண்ணி அவனுக்கு பிளானை சொன்னேன். ஹலோ டான். அடே அவனை பார்த்துட்டான்டா. 2வது சேம். நானே வினோஜை கால் பண்ணி கூப்பிடலான் இருந்தேன். ஆனால் இவன் போய் மாட்டிக்கிட்டான். எல்லாமே டைமிங்கில் நடந்ததால் என் பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு.
பூச்சி பூச்சி பூ பூச்சாண்டி கேட்ச் புடிச்சு அவன் ஜெயிச்சாண்டி பூச்சி பூச்சி பூ பூச்சாண்டி கேட்ச் புடிச்சு ஹலோ, ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்டா. யார்டா இது? டான். ஆ ஹலோ, என்னடா சொல்கிற? வீட்டுக்கு வெளில நிற்கிறேன், வந்து காதை தரேன்.